கொளத்தூரில் 53 கோடியில் அமையும் வண்ண மீன்கள் வர்த்தக மையம் உள்ளிட்ட 6 திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல். நியாய விலை கடைகள், நவீன சலவை கூடம் உள்ளிட்ட புதிய கட்டடங்களையும் திறந்து வைத்தார். பழனிசாமியை விமர்சித்த பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கடும் கண்டனம். பல்வேறு ஊர்களில் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். முன்னணி மலையாள நடிகர்கள் ஜெயசூர்யா, முகேஷ் உள்ளிட்டோர் மீது அடுத்தடுத்து பாலியல் குற்றச்சாட்டு. புகாருக்கு உள்ளானவர்கள் நடிகர் சங்க பொறுப்புகளில் இருந்து விலக பிருத்விராஜ் உள்ளிட்டோர் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் 25 சுங்கச்சாவடிகளில் 5 முதல் 7% வரை சுங்க கட்டணம் உயர்வு. ஒன்றிய அரசின் நடவடிக்கைக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம். இடைவிடாது தொடரும் மழையால் தண்ணீரில் தத்தளிக்கும் குஜராத் மாநிலம். ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் அவதி. மராட்டியத்தில் பிரதமர் மோடி திறந்து வைத்த சத்ரபதி சிவாஜி சிலை முழுவதும் உடைந்து சேதம். மன்னரின் சிலையில் கூட பாஜக கூட்டணி அரசு ஊழல் செய்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் கண்டனம். விவசாயிகளின் போராட்டம் குறித்து நடிகையும் பாஜக எம்பியுமான கங்கனா ரணாவத் சர்ச்சை பேச்சு. கங்கனாவின் பேச்சுக்கு பாஜக தலைவர்களே கடும் கண்டனம். வரத்து குறைவால் வெள்ளைப்பூண்டு விலை ஒரே வாரத்தில் 100 ரூபாய் அளவுக்கு உயர்வு. வரும் நாட்களில் 1 கிலோ பூண்டு 450 ரூபாய் வரை உயரும் என்று வியாபாரிகள் தகவல். புதுச்சேரியில் வேலையில்லா பட்டதாரிகள் பேரணி. அரசு வேலைக்கான தேர்வுகளில் வயது வரம்பை உயர்த்த கோரிக்கை. நடிகர் தர்ஷனுக்கு சலுகை காட்டிய 9 சிறை அதிகாரிகள் சஸ்பெண்ட். சிறையில் நண்பர்களுடன் அமர்ந்து தர்ஷன் பேசிய வீடியோ வெளியான நிலையில் நடவடிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.